இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரண தருவாயில சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? வஸ்ஸா பிஹா இப்ராஹிமு பனீஹி யாக்கூப். இப்ராஹிம் இஸ்லாமுக்கு மரண தருவாய் வந்துருச்சு. அவருடைய குழந்தைகளை தான் கூப்பிடுறாரு. பனி இஸ்ராயில் யாக்கூப், யாக்கூபுடைய சந்ததியர்களே, பனி இஸ்ராயல் மக்களே, எல்லாரும் வாங்க கூப்பிட்டு சொல்றாரு, என் அன்பு சகோதர அன்பு மகன்களே, யா புனைய, என் அன்பு மகன்களே, இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லக்முத்தீன் வலா தமூதுன்ன இல்லா வன்தும் முஸ்லிமோன். அல்லாஹ் இஸ்லாத்தை நமக்காகவே தான் தந்தான், முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்களை கடைசி தருவாயில் கூப்பிட்டு அழைச்சி சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அல்லாவை தவிர அல்லாஹ் அல்லாத வேறு எதையாவது வணங்கிட்டு இறந்துடாதீங்க. அல்லாவுடைய மார்க்கம் நமக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான், அந்த மார்க்கத்தில் நிலைத்து மரணிப்போம். வலா தமூதுன்ன இல்லா வன்தும் முஸ்லிமோன், முஸ்லீம்களாக அன்றி நீங்கள் மரணிச்சிடாதீங்க சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவருடைய சந்ததி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதே மரண தருவாயில் அவரு கடக்கும் பொழுது அவர் கூப்பிடுறார், அம் குந்தும் ஷுஹதா இத ஹவர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் மரண தருவாயில அடையும் பொழுது அவர் தன் மகன்களை கூப்பிட்டு சொல்றார், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்க யாரையும் வணங்க போறீங்க? நான் ஒரு அல்லாஹ் காமிச்சு உங்களுக்கு வழிகாட்டி கொடுத்துட்டு இருந்தேன், வழி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், அல்லாஹ்வை தான் வணங்கணும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் கடக்க போறேன், அல்லாஹ் கிட்ட நான் போறேன், எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்க போறீங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த யாக்கூபுடைய சந்ததிகள் இருக்காங்களே 12 பிள்ளைகள், அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க சொல்றாங்க, நஅபுது, நாங்கள் வணங்குவோம், இலாஹக வ இலாஹ ஆபாயிக, உங்களுடைய தந்தையும் உங்களுடைய முப்பாட்டனார் எதை வணங்கினாங்களோ அவர்களே நாங்க வணங்குவோம். யார் அவங்க? யா இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இப்ராஹிமுடைய அல்லாஹ் இருக்கான் இல்லையா, இஸ்மாயிலோட அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, இஸ்ஹாக்குடைய அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, அந்த அல்லாவே நாங்க வணங்குவோம். இஸ்ஹாக் இலாஹும் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமுன், நாங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க உறுதி கொடுத்தாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், இதை பத்தி நம்ம நினைக்கிறோமா? யா அல்லாஹ் என்னை முஸ்லிமா அன்றி என்னை மரணிச்சிடாத சொல்லிட்டு நம்மளோட துவாவில் நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்றோமா? ஏன்னா அலட்சியம், அல்லாஹ் எல்லாமே கொடுத்துருவான், சொர்க்கத்தையும் கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு அவல நம்பிக்கை, அசால்ட்டு நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிறோம்.